வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ். நாம் இந்த வீடியோவில் அக்ஷயா பில்டர்ஸின் டேங்கோ ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட் துறைப்பாக்கமில் வருதுங்க, OMR மேலே அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் பில்டரோட வெப்சைட் akshaya.comல இருக்குது. ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தேன், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை போய் பார்ப்போம். இந்த அக்ஷயா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா OMR மேலேயே துறைப்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு. கூகுள் மேப்ஸில் நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 200 feet ரேடியல் ரோடு, OMR பல்லவரம் கனெக்டிங் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் டைட்டில் பார்க் பார்த்தீங்கன்னா ஒன்லி 6 kilometers தான் இருக்குது. ஸோ நடுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா IT கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் டைட்டில் பார்க்கோ இல்லை சென்னை ஒன் இல்லை எந்த ஒரு IT கம்பெனியை ரீச் பண்ணாலுமே இது நல்ல ஆக்சபிள் லொக்கேஷனில் தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிறுசேரி சிப்காட் 15 kilometersல அமைஞ்சிருக்கு. 30 minutesல ரீச் பண்ணலான்னு நம்மளால் கூகுள் மேப்ஸில் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு நடுவில் சோழிங்கநல்லூரில் இல்லை எல்காட் IT பார்க் இல்லை மற்ற வேறு எங்கேயாவது நீங்கள் விப்ரோ இன்ஃபோசிஸ் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி OMRல இது ஒரு நல்ல லொக்கேஷன், மிட் லொக்கேஷன். நீங்கள் எந்த சைடில் டைரெக்ஷனில் போகணுன்னாலும் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா GST ரோடை ரீச் பண்ணால் கூட நீங்கள் 200 feet ரோடு எடுத்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பல்லவரம் போயிடலாம். ஸோ உங்களுக்கு ஏர்போர்ட் போகிறதுக்கும் பக்கமாக இருக்கும். ஸோ லொக்கேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல லொக்கேஷனில் இருக்குது, நல்ல ஈஸியான ஆக்சசபிள் லொக்கேஷனில் இருக்குது. வாங்க ப்ராஜெக்டோட மற்ற டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,500 per square feet வருது. இது பேஸ் ப்ரைஸாக தான் இருக்கும். இது இப்போ கரண்ட் ப்ரைஸு. ஸோ ஃப்யூச்சரில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3.8 acresல யூடிஎஸ் உங்களுக்கு 33% கிடைக்கிது. ப்ரைஸை மட்டுமே வச்சு நம்ம வேல்யூ இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ப்ளஸ் அதில் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், லொக்கேஷன் இதெல்லாமும் இருக்குது. கார்பரேட் ஏரியா வைஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இதே மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டில் இதே அளவு நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இருக்கிற வேறு அப்பார்ட்மெண்ட்டில் வெதர் யூ கெட் 70% ஆர் 60 ஆர் 65%. இன்னொரு ப்ராஜெக்டில் உங்களுக்கு ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக கொடுத்து கார்பரேட் ஏரியா கம்மியாக கொடுக்குறாங்கன்னா தட்ஸ் நாட் ஏ வேல்யூ. உங்களுக்கு அது நீங்கள் கம்மியான ப்ரைஸில் வாங்குற மாதிரி தெரியும், பட் ஆனால் அல்டிமேட்லி வில் கெட் ஏ லெஸர் கார்பரேட் ஏரியா. ஸோ அதனால் நீங்கள் இதே கான்ஃபிகரேஷனில் வேறு ப்ராஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அதே அளவு மல்டி ஸ்டோரி பில்டிங்காக எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குது, வாட் இஸ் FSI they have got, அந்த பர்டிகுலர் FSIக்கு எவ்வளோ கார்பரேட் ஏரியா உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். தென் ஒன்லி யூ வில் நோ whether you are getting a better value or not. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி கான்ஃபிகரேஷன். ஏன் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா 2 bedroom உங்களுக்கு 1,296 square feetல இருக்குது. 2 BHK ஸ்டடி 1,576 square feet. 3 BHK பார்த்தீங்கன்னா 1,700 square feetல இருக்குது. ஸோ இட்ஸ் ஏ லக்ஸுரி கான்ஃபிகரேஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 2 bedroom 800 square feetலேயும் இருக்கும், 900, 1000 கீழே தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் பில்டர்ஸ் பண்ணுறது. ஸோ இட்ஸ் எ லக்ஸுரி கான்ஃபிகரேஷன், வெரி குட் லொக்கேஷன். நல்ல கட்டி முடித்து ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருந்தாலுமே நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டோட அப்ரூவல் டீட்டெயில்ஸ் TN RERA சைட்டில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்ட் ப்ளஸ் 13 floors A and B பிளாக் வாங்கியிருக்காங்க. கிரவுண்ட் ப்ளஸ் 10 floors கமர்ஷியல் பிளாக் நம்பர் Dக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ 2 blocks ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் அண்ட் 1 block கமர்ஷியல் பிளாக்ஸு. ஸோ இதுக்கு தான் இப்போதைக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க May 2020 முடிச்சிருக்கணும், பட் எக்ஸ்டென்ஷன் ஹேஸ் பீன் கிவன் டில் 30th November 2021. ஸோ இப்போ கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பாருங்க ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் செக் பண்ணுவோம் என்ன இருக்குன்னு. ஸோ ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் ஆஸ் ஆன் June 2022 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 58 units சேல் ஆகிருக்கு. இப்போ கரண்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் A அண்ட் பிளாக் B பார்த்தீங்கன்னா ஆல் ஃப்ளோர்ஸ், ரூஃப் ஸ்லாப், எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் ஒர்க் கம்ப்ளீட்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் D அதாவது கமர்ஷியல் பிளாக் மட்டும் தான் இன்னும் ஸ்டார்ட் பைலிங் ஒர்க் தான் ஆரம்பிச்சிருக்கு. அதோட ஃபோட்டோஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக என்னென்னலாம் முடிஞ்சிருக்கு ஈச் பிளாக்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இது B பிளாக்கோட ஃபோட்டோஸு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீஷன் பண்ணிட்டாங்க. வெளியே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. உள்ளே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும் எந்தளவு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு, பிளாஸ்டரிங்கு டைல்ஸ்லாம் முடிச்சுட்டாங்களான்னு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் ஏவும் வெளியே எக்ஸ்டீரியரில் பார்க்கும்போது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிளாக் D பைலிங் ஒர்க்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாங்க இந்த ப்ராஜெக்டோட மற்ற டீட்டெயில்ஸை அவங்க வெப்சைட்டில் பார்ப்போம்.
அவங்க வெப்சைட்டில் இந்த ப்ராஜெக்டோட மற்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரேரா நம்பர்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாத பார்ஷியல் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க 2 பிளாக்குக்கு. ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் பி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் 75 ஃப்ளாட்ஸ் ஆர் ஹேண்டட் ஓவர் 100% கம்ப்ளீட்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் பெயிண்டிங் வந்து 95% கம்ப்ளீட்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆஸ் ஆஃப் 30th June 2022. அதுவே பார்த்தீங்கன்னா பிளாக் டி வந்து என்னென்ன போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் ஐட்டம் வைஸ் என்னென்னலாம் முடிஞ்சிருக்கு, என்னென்னலாம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் கோத்ரூ பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் இயும் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 58%, 78%, 75% கம்ப்ளீட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது சில ஃப்ளாட்ஸ் முடிச்சிருக்கலாம், சில ஃப்ளாட்ஸ் போயிட்டுருக்கலாம். ஸோ அந்தமாரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃப்ளாட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளாட் முடிஞ்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க வந்து ஸ்டேட்டஸை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நிறையா பில்டர்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. வெப்சைட்டில் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ப்ராஜெக்டோட இந்தமாரி ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் இருக்கிற ப்ராஜெக்ட் இப்போ இருக்கிற ரியல் எஸ்டேட் சுச்சுவேஷனை வாங்குறது நல்லது. இல்லைன்னா நம்ம புதுசாக ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட்னா அதுக்கு இன்னொரு 4-5 இயர்ஸ் நம்ம இஎம்ஐ கட்டிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அது எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சேல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக தான் முடியும், இல்லைன்னா லேட் ஆகும். ஸோ இந்தமாரி ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் இருக்கிற ப்ராஜெக்ட் போனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அவசியம் இருக்காது. ஃப்ளோர் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஈச் ஒன்றை வந்து டீட்டெயிலாக கோத்ரூ பண்ண முடியாது. ஏன்னா ஈச் ஒன்றா போனால் அது ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ நான் வந்து ஏற்கனவே நிறையா வீடியோஸில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும் ஒரு ஃப்ளோர் பிளான் என்னென்ன வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேசிக்காக வந்து என்னென்ன செக் பண்ணுங்கிறது வேணால் நான் இப்போ ஐட்டம் வைஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணுது நீங்கள் வந்து டெட் ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதா பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்புக்கு தனி ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களா, இல்லை வந்து அது வந்து பெட்ரூம் ஸ்பேஸில் வந்து ஆக்குபை பண்ணிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் எப்படி இருக்குது, ஆல் 3 சைட்ஸ் ஓப்பனா இல்லை வந்து வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லிஃப்ட்டோட பொசிஷன் செக் பண்ணணும். ஏன்னா அந்த லிஃப்ட்டோட மூவ்மெண்ட்டோட நாய்ஸ் வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்கிறது நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிச்சன் அண்ட் டைனிங் ஹாலோட பொசிஷன், டைனிங் ஹால் வந்து ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய பொசிஷனில் இருக்கா கிச்சன்லேருந்து அப்படிங்கிறத செக் பண்ணணும். இல்லைன்னா டைனிங்க்கும் கிச்சனுக்கும் நீங்கள் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட கிச்சன் வந்து என்ன ஃபேஸிங்கில் இருக்குது, டைரக்ட் சன்லைட் உள்ளே வருமா, எஸ்பெஷலி டூரிங் த ஆஃப்டர்நூன் டைம் டைரக்ட் சன்லைட் உள்ளே வர மாதிரி இருக்குமா இல்லையாங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சென்னையில் வந்து டைரக்ட் சன்லைட் உள்ளே வந்துச்சுன்னா கிச்சனுக்குள்ளே ரொம்ப உங்களுக்கு வந்து ஹாட்டாக இருக்கும். ஸோ நிறைய ஃப்ளாட்ஸ் நான் பார்த்துருக்கேன் அந்தமாரி ஒரு பொசிஷனில் இருந்து கிச்சன் வந்து ரொம்பவே ஹாட் ஆகிற மாரி. ஸோ ப்ராக்டிக்கலாக அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்தமாரி விஷயத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோர் பிளானையும் ஒரு பர்டிகுலர் ஃப்ளாட்டையும் சூஸ் பண்ணுங்கள். 2 BHK, 2 BHK ஸ்மார்ட், 3 BHK ஸ்மார்ட், 3 BHK அண்ட் 4 BHK ஸ்மார்ட் ப்ளஸ் 4 BHK ஹோம்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸில் வருது. இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வருதுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா இருக்குது, நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. நிறையா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஒரு லக்ஸுரி ப்ராஜெக்டில் என்னென்ன கொடுக்கணுமோ என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷனை தவிர ஹைலைட்டான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா RCC ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் டீக் வுட் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ டீக் வுட் ஃப்ரேம் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டீக் வுட்டே கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நிறைய ப்ராஜெக்டாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டீக் வுட் ஃப்ரேம் எங்கள் நிறைய இடத்துல கொடுக்குறது கிடையாது. இவங்க கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ப்ளஸ் அது இல்லாத பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டல் சாலிட் டோர் வித் லாக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் டோர் வந்து ப்ளெயினாக இல்லாமல் கொஞ்சம் ஆர்னமெண்டலாக கொஞ்சம் நல்ல ஒரு ஃபினிஷில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய ப்ராஜெக்ட்டில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறது கிடையாது. பெட்ரூம் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா மலேசியன் சால்வுட் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரேம் வித் ஆர்னமெண்டல் ஃப்ளஷ் டோர்ஸ் வித் லாக். ஈவன் பெட்ரூம்க்கும் கொஞ்சம் நல்லா ஆர்னமெண்டலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஒரு நல்ல விஷயம். டாய்லெட் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா அதேமாரி சால்வுட் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரேமு வித் வாட்டர் ப்ரூஃப் பிளாஸ்டிக் கோட்டட் ஃப்ளஷ் சொல்லியிருக்காங்க. இது ஸ்டாண்டர்டாக எல்லா இடத்துலையும் கொடுக்குறதா. இப்போ ஃப்ளோரிங் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா விட்ரிஃபைட் டைல்னு சொல்லிட்டாங்க. சைஸஸ் மென்ஷன் பண்ணல, நீங்கள் அவங்ககிட்ட செக் பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்டாக கொடுக்குறது 2x2. அதுக்கு மேலே வேறு எது கொடுத்தாலுமே பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் அவங்ககிட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டேர்கேஸ் ரெயிலிங் வந்து MS தான் கொடுக்குறாங்க, SS இல்லை.
ப்ளம்பிங் அண்ட் சானிட்டரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறதோட உங்களுக்கு வந்து பிராண்ட் வந்து ஒரு நல்ல பிராண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரோக்கா ஆரிக்கல்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் வழக்கம் போல் ஒரு நல்ல பிராண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பவர் ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எத்தனை ப்ளக் பாயிண்ட்ஸ் வரும், எக்ஸ்ட்ரா வேணும்னா எவ்வளோ சார்ஜஸ் ஆகும், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். லிஃப்ட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரக்சர் லிஃப்ட் அண்ட் 1 பேசஞ்சர் லிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே ஸ்ட்ரக்சர் லிஃப்ட் அவங்க மென்ஷன் பண்ணது கிடையாது. ஸோ இவங்க வந்து அதை கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக எமர்ஜென்சிக்கு நல்லா யூஸ் ஆகும். பெயிண்ட்லாம் ஸ்டாண்டர்டாக எல்லா இடத்துலையும் கொடுக்குறது தான். எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா பேவிங் பிளாக் கொடுக்குறாங்க. அது வழக்கம் போல் மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் இப்போ நல்லா எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க. ஜென்ரேட்டர் பவர் பேக்கப் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் ஃபார் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 100% பேக்கப் ஃபார் காமன் ஏரியா சொல்லிட்டாங்க. 1 கிலோவாட் வந்து எல்லா டைப் ஆஃப் ஃப்ளாட்ஸ்க்குமா இல்லை வந்து டைப் ஆஃப் ஃப்ளாட்டை பொறுத்து மாறுமான்னு தெரியல. லைக் ஈவன் ஃபார் 2 BHK அண்ட் 4 BHK ரெண்டுக்குமே 1 கிலோவாட் தான் கொடுப்பாங்களா இல்லையா அங்கே தெரியல. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கணும் அவங்ககிட்ட. அவங்க ப்ரௌசரில் அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஏரியா ஸ்டேட்மெண்ட்டு, டெஸ்ட் ரிப்போர்ட்டு, ட்ராயிங், அதாவது டெக்னிக்கல் ட்ராயிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் பார்க்கணும், ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கள் கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸையும் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனல் கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.